வணக்கம். கேஎஸ்ஓபி வாய்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பில் லாஸ்ட் வீடியோவில் ஒரு பில் கிரியேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி எப்படி சேல் பில் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு டவுன் மெனு, இது வந்து ஃபஸ்ட்டு டவுன் மெனு நான் காட்டுறேன் இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு டவுன் மெனு. ஸோ இதில் ரெண்டாவது டவுன் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சிம்பிள் பில், இந்த சிம்பிள் பில் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்க்ரீன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இது வந்து நீங்கள் டச் ஸ்க்ரீன் வச்சுருந்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நீங்கள் பில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பில் வந்து ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பார்கோடு யூஸ் பண்ண தேவையில்லை, வெறுமனே டச் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் மெஷினும் அட்டாச் பண்ணியிருப்பீங்க. அந்த வெயிட் மெஷின் யூஸ் பண்ணி இந்த டச் ஸ்க்ரீனில் வந்து பில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பில் பண்ணுறதுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி பில் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இங்கே ஈவன் நீங்கள் பார்கோடு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பார்கோடு யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்கே மேனுவலாகவும் வந்து நீங்கள் வந்து உங்களோட கிராசரி ஐட்டம்ஸை எல்லாமே நார்மல் பில்லில் பண்ண எல்லாத்தையும் இங்கே பண்ணலாம். இதில் ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்க முடியும் இங்கே. இந்த மாதிரி ஒரு பேட் வரும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஆட் பண்ணிங்கன்னா இது ஐட்டம் ஆட் ஆகிடும். ஸோ இதில் வந்து அதில் வந்து ஐட்டம் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகுது இங்கே. டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இவ்வளவு தான் அந்த பில். ஸோ இது அதே மாதிரி இங்கே பார்கோடை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பில் பண்ணிடலாம். பார்கோடு யூஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ அந்த பார்கோடை யூஸ் பண்ணி பண்ண ஐட்டம் வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. ஐட்டம் நம்பர் வந்து 4. இந்த இந்த 4 வந்து ஸ்கேன் ஆகி. ஸோ இன்கேஸ் வந்து குவான்டிட்டி வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறேன், 3 குவான்டிட்டி இருக்குது, இது 4 பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த க்ரீன் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணுறதுனா ரேட்டில் வந்து ரெட் ஏரோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டிக்ரீஸ் பண்ணலாம். அப் டு 1 வரைக்கும், மினிமம் 1, மேக்ஸிமம் வந்து நீங்கள் நம்பர் அது வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து F11 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பில் சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு பிரிண்ட் பண்ணுறதான்னு கேட்கும். ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி போட்ட பில் எல்லாம் பார்க்கணுன்னா F2 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்னென்ன பில் எல்லாம் பண்ணீங்களோ 43, 44 இன்றைக்கி பண்ணது. ஸோ 44 வந்து திருப்பியும் வியூ பண்ணி பார்க்கணுன்னா 44 இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாவே 44 திருப்பி வியூ ஆகிடும். எகைன் நான் வந்து 43 பண்ணுறேன் அப்படின்னா 43 கிளிக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பில்லை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஐட்டம் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த இடத்துல எஸ்என்ஓவில் வந்து இன்ட்டு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்கார்டை வந்து என்டையர் ரெக்கார்டை டெலீட் பண்ணிவிடும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரோ போயிடும். ஸோ இவ்வளோ தான். இது வந்து சிம்பிள் பில் கிரியேஷன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 2, 3 ஐட்டம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் பேக்கிங் சார்ஜஸ் ஏதாவது இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து பேக்கிங் இருக்குது, அன்னாசி பழம், அதுக்கு வந்து நான் பேக்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ரேட்டில் வந்து இந்த ரேட் லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேட் லேபிளில் வந்து +5 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேக்கிங் சார்ஜஸ் ஆட் ஆகிடும் ₹5. நார்மலாக அன்னாசி பழம் வந்து என்ன ரேட்டு, ₹90 ரேட்டு, ஓகேங்களா. இதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ₹95 ஆட் ஆகிடும். இந்த ரோ பார்த்தீங்கன்னா ₹95 ஆட் ஆகிடும். ஸோ பேக்கிங் சார்ஜஸ் அந்த மாதிரி. பேக்கிங் சார்ஜஸ் வந்து 5, 10, 15, 20 அதுக்கப்புறம் நில். ஸோ இந்த இந்த செட்டப் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த செட்டப்புக்குள்ளே இங்கே கீழே இருக்குது. ஸோ இதை நீங்கள் மாற்றுறதுனால இங்கே மாற்றிக்கலாம். இங்கே வந்து பிரிண்ட் வந்து தமிழில் வேணுமா அல்லது வந்து இங்கிலீஷில் வேணுமோ, ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் வந்து ஆகிடும். பேக்கிங் சார்ஜஸ்க்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து F1. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் பில். ஸோ இதில் வந்து இன்னொன்று F2வில் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் இருக்கும். இது வந்து சேல்ஸ்மேன் வைஸ் ரிப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐட்டம் வைஸ் இன்றைக்கி என்னென்ன ஐட்டம் விற்றீங்களோ அதில் எது டாப்போ ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி குரூப் வைஸில் என்னென்ன ஐட்டம் எல்லாம் சேல் பண்ணீங்களோ ஸோ அந்த ஐட்டம் எல்லாம் வந்து இங்கே பார்த்துக்கலாம். அதை வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருக்குது. இன்வாய்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்வாய்ஸ் வந்து
எண்ட் ஆஃப் த டேல வந்து நீங்க சேல்ஸ் இன்வாய்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் அடிச்சுட்டு, இங்க வந்து கிளிக் டூ போஸ்ட் இருக்குங்களா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இது டபுள் கிளிக்கு. எல்லாமே வந்து போஸ்ட் ஆயிடும். போஸ்ட் ஆனதுக்கு பிற்பாடு F2 குடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் ஆனது லிங்க் ஆயிருக்கும். இது வந்து 56, 68 அப்படிங்கிறது வந்து சேல் பில். ஒரிஜினல் சேல் பில்க்கு அ லிங்க் ஆயிடும். இந்த ஒரிஜினல் சேல் பில்ல வந்து நீங்க எங்க பார்ப்பீங்க? ஸோ இங்க 56, 68. ஸோ இந்த வந்து இங்க வந்து லோட் ஆயிடும். ஸோ இங்க வந்து மல்டிபிள் விண்டோ ஓப்பன் பண்ணா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 2 விண்டோவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 விண்டோல சைமல்டேனியஸா பில் போடலாம். அதுக்கு வந்து டேப். கண்ட்ரோல் டேப் குடுத்துட்டு நீங்க வந்து மல்டிபிள் விண்டோ என்டர் பண்ணிக்கலாம். நன்றி.